எப்படி? இன்னும் எடுத்துக்கோ வெற்றி, இது எல்லாமே உனக்குதான். என்ன இவ்வளவு பிடிக்குது? ஏன் வெற்றி, நான் +2 முடிச்சதும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஏய், நான் இன்னும் காலேஜே முடிக்கல. முதல்ல நான் காலேஜ் முடிக்கணும், யூபிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் ஐஏஎஸ் ஆகணும். அதுதான் என் கனவே. இதுல கல்யாணமா? அதை யாரையா வேணான்னா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிச்சா ஐஏஎஸ்லாம் மண்டையில ஏறாதா என்ன? தப்பு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏய் நில்லு நில்லு நில்லு, அதுல என்ன தப்பு இருக்கு? சூரிய வம்சம் படம் பார்த்திருக்கல, அதுல தேவயானி ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக சரத்குமார் நைட் எல்லாம் முழிச்சு காப்பி கொடுப்பாருல, அதே மாதிரி நீ படிப்பியா? நான் உனக்கு டீ போட்டு தருவேனா? நீ டீ குடிச்சிட்டே ஐஏஎஸ் ஆயிடுவியா? என்ன சொல்ற? இத பாரு, இதெல்லாம் படத்துல பாக்குறது தான் நல்லா இருக்கும், நிஜத்துல அப்படிலாம் நடக்காது, புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் பேசுறது அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சு. சரி பேசல, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கல, ஒரே ஒரு தடவை சொல்ல மாட்டியா? என்னது? அந்த 3 வார்த்தை, அந்த 3 வார்த்தை. எது? ஐ லவ் யூ. ஏய் அதெல்லாம் முடியாது, தப்பு. ஏய் என்னடா தப்பு? பொம்பளை புள்ள நானே 1000 தடவை சொல்லிருக்கேன், நீ ஒரே ஒரு தடவை சொல்ல மாட்டியா? நான் மாட்டேன். ஏண்டா? ஏன்னா இந்த வயசுல லவ் பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா தெளிவா சொல்லிருக்காரு. அப்பா அப்பா அப்பா, அவர் ஸ்கூல்ல தாண்டா வாத்தியாரு, வீட்ல வெறும் அப்பா தான். அதுக்குன்னு இம்புட்டு பயப்படுவியா? இங்க பாரு, இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? தெரியல. ஏய் உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ என்ன லவ் பண்ணல? ஏய் இல்ல. ஏய் வாய் மட்டும் தான் இல்லன்னு சொல்லுது, ஆனா கண்ணு செவக்குது, காது செவக்குது, சாருக்கு வெக்க வெக்கமா வருதுல்ல. அப்போ உண்மையிலேயே மனசுக்குள்ள லவ் இருக்குன்னு தானே அர்த்தம்? தெரியலன்றல்ல, நீ தப்பு தப்பா பேசுற. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஏய் சொல்லிட்டு போடா, ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு போ. வெற்றி, படிப்பு முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான், புரிஞ்சுதாடி மாப்ள? நீ முதல்ல +2 பாஸ் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். அடியே +2 உன்னைய நான் பாஸ் பண்றேன், வெற்றியை கல்யாணம் பண்றேன். இது எங்க ஆத்தா ஈஸ்வரி மேல சத்தியம், பாத்துக்க. மச்சி டைம் என்னாச்சு? 12:40 மச்சி. 12:40. ஏய், லைப்ரரியை விட இங்க தானே பயங்கர அமைதியா இருக்கு, இங்கேயே பக்காவா உட்காந்து படிக்கலாமே, எதுக்கு யாருமே வர மாட்டேன்றோம்? அமைதியா இருக்கிற இடத்துல தான் மச்சி அநியாயம் நடக்கும். இந்த இடம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா விடு, உட்காந்து படிப்போம். என்ன மச்சான் சொல்றா, என்னைக்கு என்ன சாப்டர்? கன்சன்ட்ரேஷன் டாப் வாங்கிட்டு انا انا வலிக்குது, காசு போடுறாங்க. டேய் யாரா அவன்? நம்ம சீனியர் தானே? ஏய் انا அடிக்கறடா. انا இவனுக்கு தான் கோர்ஸ் முடிஞ்சில்ல, இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, உனக்கே புரியும். நீ உனக்கு காலேஜ் பக்கமே பார்க்க கூடாது. அவனுக்கு கொடுத்துடுறா. ஏய் மச்சான் அங்க பாருடா. டேய் என்னடா இப்படி பண்றானுங்க? காலேஜுக்குள்ளே கஞ்சா வித்துட்டு இருக்கானுங்க. உனக்கு இன்னைக்கு தான் தெரியுதா? எங்களுக்கெல்லாம் எப்போவோ தெரியும். அவன்லாம் ரவுடி மச்சி, பெரிய இடம். அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு எதுக்கு வம்புன்னு வாய் மூடிட்டு இருக்கணும். படி. ஏய் யாரா அவன்? நம்ம ஏரியால புதுசா உட்காந்துருக்கான். ஏய் போட்டோ கிட்ட எடுத்து தொலைக்க போறான்டா. அண்ணே பச்சை பையன் அவன், விவரம் தெரியாம வந்து உட்காந்துருக்கான். புரியா உன்ன? தப்பாச்சே, நம்ம ஏரியால இப்படி எல்லாம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. சரி வா, சாம்பிராணி போட்டு சாணி தண்ணி ஊற்றி விடுவோம். இனிமே அந்த பக்கமே வரக்கூடாது. வரங்கடா, வாங்கடா போவோம். வாங்கடா வாடா. டேய் வாடா, இருங்கடா. என்ன ப்ரோ, டோப் ஏதாவது வேணுமா? இல்லண்ணா வேணாண்ணா. ஏய் நில்றா.
நம்பர் இந்தா இது புடி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு ஃப்ரீ. நாளையில இருந்து காசு கொடுத்தா போதும். இந்த அடி. ஐயோ வேணாண்ணா, பழக்கம் இல்லைண்ணா. டேய் பழக்கு இல்லைன்னா பழகிக்கணும். இந்த புடி. வேண்டாண்ணா, படிக்கணும்ண்ணா. ஹேய் எவன்டா அவன் காலேஜுக்கு வந்து படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கான்? அண்ணே வாத்தியார் பையனை எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், படிப்புல கூட சரியான ஞானப்பழம். படிப்புல மட்டும் இல்லைண்ணா, ஸ்போர்ட்ஸ்லயும் இவன் தான் ஃபர்ஸ்ட். அதனால எப்ப பாரு பொண்ணுங்க இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யார? இந்த மூஞ்சியவா? தாடிக்குள்ள தயிர் சாதம் வச்ச மாதிரி ஒரு மூஞ்சி. இவனுக்கு இப்படி பொண்ணுங்க ஆர்மியா? அப்படியாடா தம்பி? டைம் ஆச்சு, நான் வரேண்ணா. டேய் இரு தம்பி. அத்தனை பொண்ணுங்க சுத்தி வராளுங்களே, எவ்வளவு உசார் பண்ணியா? அண்ணா என்னண்ணா? உசார் பண்ணல, பண்ண முடியல. காரணம் என்னன்னு தெரியுமா? நீ இப்படி படிப்பு படிப்புன்னு அலையிறியா, அதனாலதான். படிடா வேணான்னு சொல்ல, ஆனா கூடவே லைட்டா என்டர்டைன்மெண்ட் சேர்த்துக்க. ஓஹோன்னு இருப்ப. இந்தா இது ரோலி ஒலி. இல்லைண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா, பழக்கம் இல்லைண்ணா. தம்பி அவனா பிடிக்க மாட்டான் போல இருக்க. நாம தான் பத்த வச்சு கொடுக்கணும். பத்தவை. இருடா, எங்கடா போற? அண்ணா டைம் ஆச்சுண்ணா. இரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா. அப்படிதானே இருக்கும் முதல்ல, போக போக சரியாயிடும். இந்தா. ஏய் பேசாம நிக்கணும், இல்ல கொன்றுவேன். இருமாத அப்படி இழு, சுகத்தை என்ஜாய் பண்றா. இப்ப பழகுச்சா அப்படியே எதமா இருக்கும். இப்போ போலாமாண்ணே? போடா போ. சரியான என்னடா அவன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற, ஒரு சின்ன கோவம் கூட வரல? டேய் இந்த 4 மாடர்ன் சொல்றாங்கல்ல, அப்படின்னா பிளாட்டுக்கு 4 பக்கமும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? இத பாரு, 2 பக்கமும் தெரு வருதா? இந்த பக்கம் ஒரு பிளாட் இருக்கா? இந்த மூலையில ஒரு கிரவுண்ட் இருக்கா? இருக்குப்பா. இந்த மூலையில ஒரு ரோடு வருதா? இந்த மூலையும் இந்த மூலையும் பாரு. இதுதான் 4 மாடம். புரியுதா? அட இதுவா? நான் இது தெரியாம 4 பக்கமும் மால் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டேன்ப்பா. ஏண்டா ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான் உன் தொழில் முடிவு பண்ணிட்டல்ல? ஆமாப்பா. அப்ப இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்கப்பா. வாடந்தனி ரியல் எஸ்டேட் பண்றேன்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். டேய் இது சொல்றேன். அம்மா என்னடா சொல்லுமா? அவசரப்படுற? ஏன்பா கலை, வெளியில கிளம்புறீங்களா? ஆமாப்பா, விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. நந்தினிக்கு விஜய்னா பிடிக்குமா, அதான் படத்துக்கு போலான்ட்டு. போயிட்டு வாப்பா. அதை ஏன் தயக்கமா சொல்லிட்டு இருக்க? சரிப்பா. அம்மா அப்பா நான் கிளம்புறேம்மா. டீ போட்டு தரேன், சாப்பிட்டு போங்கடா. பரவாயில்லம்மா. ஏன்பா பணம் வச்சிருக்கியா? பணம்லாம் இருக்குப்பா. இந்தா, சும்மா படத்துக்கு மட்டும் போயிட்டு வராம வரும்போது போய் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு மெதுவா வாங்க. ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டா தப்பு இல்லை, வச்சுக்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. இந்த நந்தினி. அண்ணே நானும் உங்க கூட சேர்ந்து படத்துக்கு வரட்டா? டேய் நந்தி, புருஷன் பொண்டாட்டி வெளியில போறாங்க, நடுவுல நீ எதுக்குடா? படத்துக்கு போனோம்னா நீ தனியா போ, பணம் என்ன தரேன். சரிப்பா புரியுது, நான் தனியாவே போய்க்கிறேன்ப்பா. இந்தா 2 டிக்கெட். அன்னைக்கு விஜய் படம்னா பிடிக்கும்ல? ஆமாண்டா. அதான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படா இப்பதான் நாங்கள் படத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அதுக்குள்ள டிக்கெட் வாங்கிட்டேன். அதனால தானே லைன்ல இருந்து உனக்காக அவசரமா வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வானே அண்ணி. பரவாயில்லையடா, அண்ணன் மேல இவ்வளவு பாசமா இருக்க. என்னப்பா இது கூட இருக்காதா என்ன? என்னப்பா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கணக்கு வழக்கு பாத்துட்டு இருக்கீங்களா? இல்லையே. ஓ லே அவுட்டா? இது என்ன? அது பார்க்கு ஏரியா. பா எழுந்துரு எழுந்துரு எழுந்துடுறா. என்னப்பா? என்னடா இது? எத்தனை நாள் உனக்கு இந்த பழக்கம்? என்ன பழக்கம்பா? உன் மேல சிகரெட் வாசனை வருதுடா. காலையில தான் உன் நடத்த சரியில்லைன்னு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
சிகரெட் குடிக்கிற பசங்களோட சேர்ந்ததுனால தான் உனக்கு இந்த பழக்கம் வந்திருக்கு. டேய் வெற்றி, என்னடா இது? நான் இல்லம்மா அது. டேய், தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பொய் சொல்லாத. இது வரைக்கும் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏன்டா இப்படி? சிகரெட் பிடிக்கிற பழக்கம் நம்ம பரம்பரையில் யாருக்குமே இல்லையாடா? உனக்கு எப்படிடா வந்தது? படிக்கிற பையனுக்கு இந்த பழக்கம் தேவையா? அப்பா நான் இல்லப்பா. உன் உடம்புக்கு நல்லது இல்லடா. உடம்ப கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிடும்டா. நான் சத்தியமா சிகரெட் பிடிக்கலப்பா. அப்ப இந்த கொமற்ற வாசனை எங்க இருந்து வந்தது? நீ வந்ததும் வீடே நாறுதே. அப்பா நான் எதுவுமே. நல்ல புள்ளன் பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும். கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். படிக்கிற பையன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு நீ தர்ற பரிசு இதுதானா? இல்லப்பா சத்தியமா நான் சிகரெட் பிடிக்கலப்பா. நீ குடிச்ச கடைசி சிகரெட் இதுவா தான் இருக்கணும். இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இவனுக்கு 22 வயசாச்சு கமலா. காலேஜ் முடிக்க போறான். இவன் இன்னும் சின்ன குழந்தையா? எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்குற. இனிமே இவன் பொறுப்போட நடந்துக்கணும். படிச்சு முடிச்சு பெரிய பெரிய பதவிக்கு போறான். அப்ப எல்லாரும் இவனை மதிக்க வேணாமா? பொறுக்கி மாதிரி ஒரு கையில சிகரெட்டோட போய் நின்னா யார் மதிப்பாங்க? அப்பா நான் சத்தியமா சிகரெட் பிடிக்க. எதுவும் பேசாதடா. இந்த பழக்கத்தை இதோட விட்டுடு. இதுதான் உனக்கு கடைசி வாணி. போய் குளி. டேய் கலை, நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? மணியாதுல? சைக்கிள் எடுத்துட்டு போ. இந்தடா. சரிம்மா நான் வரமா. போயிட்டு வாங்க. வரேன்ப்பா. வரேன்டா. வராத. டேய் உன் வேலையை பாடுறா நீ. என்ன அபி, என்ன யோசிக்கிற? வெற்றி இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. பாவம் இல்லக்கா. அவர் ஏன் யாருமே புரிஞ்சுக்கல? அபி, எப்படி பார்த்தாலும் வெற்றி நல்லவன். அதை தவிர எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. எனக்கு மாமாவை நினைச்சாதான் கோவமா வருது. பெத்த பையனை நம்பாம அவர் சட்டை மேல வர வாசனையும் கண்ணால பார்த்த ஃப்ரெண்ட்ஸோட நடவடிக்கையை வச்சு வெற்றியை எப்படி எடை போட்டாரு? இவ்ளோ படிச்சிருந்தும் பெரிய வாத்தியாரா இருந்தும் என்ன பிரயோஜனம்? கஷ்டமா இருக்குக்கா. இத்தனையும் அப்பத்துல இருந்து நான் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கேன் அபி. வெற்றிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட நான் பேச முடிஞ்சதில்ல. மாமா கிட்ட நீங்க செய்யறது தப்புன்னு பேசுற தைரியம் கூட எனக்கு இல்ல. ஆனா ஒரு மௌன சாட்சியா எல்லாத்தையும் நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்த வேடிக்கை பாக்குறதே பெரிய கஷ்டம் தான்க்கா. ரொம்ப நாளா மனசு அறுத்துட்டு இருந்த விஷயம் இப்போ உன்கிட்ட இறக்கி வச்சதுல கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. புரியுதுக்கா. என் மூலமா இதுக்கு எந்த விடியலும் வரல, வரவும் வராது. என்ன மாதிரி பயந்தாங்குழி பொண்ணால என்ன பண்ண முடியும்? ஆனா உன்கிட்ட சொன்னதுல எனக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு. உன்னால ஏதாவது பண்ண முடியும். நீ ஏதாவது செய்வேன்னு நான் நம்புறேன் அபி. எனக்கு இப்பவே ஏதாவது செய்யணும்னு தான்க்கா மனசு துடிக்குது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஏதாவது செய்வேன். வெற்றியை முன்ன மாதிரி கம்பீரமா தலை நிமிர்ந்து இந்த வீட்டுல நடக்க வைப்பேன். மொத்த சமூகமும் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் கண்டிப்பா கொண்டு வருவேன். அதுக்கு முன்னாடி அவரை என்கிட்ட மனசு விட்டு பேச வைக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. வெற்றி என் புள்ள மாதிரி அபி. அவன் மட்டும் நல்லபடியா வந்தானா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? ஐயோ, இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சா? விளக்கு கூட ஏத்தாம உன்கிட்டயே பேசிட்டு இருந்திருக்கேன். அவரு வேற வந்துட்டாரு. நான் போறேன் அபி, அப்புறமா பேசலாம். நந்தினி. இதோ வந்துட்டேங்க. மாமா
அந்த வெற்றி மெல்ல மெல்ல நம்ம சொத்துக்கு வாரிசா மாறிக்கிட்டே இருக்கான். அது ரொம்ப தப்பு மாமா. அதுக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பிளான் பண்ணிட்டோம், எல்லாத்துலேருந்தும் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ உடனே ஏதாவது பண்ணலன்னா நாம காலி ஆயிடுவோமோன்னு எனக்கு தோணுது. ஆமா, நிச்சயமா காலி ஆயிடுவோம். உங்க சொத்துல நீங்க அவனுக்கும் பங்கு கொடுத்தாகணும். என்ன மாமா, நீங்களும் சேம் சைடு கோல் போட்டுட்டு இருக்கீங்க? நான் சேம் சைடு கோல் போடல மாப்ள. எப்படியெல்லாம் கோல் விழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அப்படி கேளுங்க. நம்ம கையில தான் ஒரு துருப்புச்சீட்டு இருக்கே, அதை எப்படி மாப்ள மறந்தீங்க? துருப்புச்சீட்டா? யார சொல்றீங்க மாமா? அந்த வெற்றியோட அண்ணன் கலையை தான் சொல்றேன். ஆமால, ஆமா வேதா மாப்ள. இன்னும் அவன் உங்க கைப்பிடிக்குள்ள தானே இருக்கான். அவனை வச்சு அந்த வெற்றிக்கு நெருக்கடியை கொடுங்க. அந்த வெற்றி எப்பவுமே சென்டிமெண்ட்டுக்கு அடிமை. அதான் நமக்கு பிளஸ் பாயிண்ட். அவனுக்கு நெருக்கடியை கொடுத்தா வெற்றியை நம்ம ஈஸியா சைலண்ட் பண்ணிடலாம். கரெக்டான டயத்துக்கு எனக்கு தோணாம போச்சே மாமா. ரொம்ப காலமாக அவனுக்கு வெட்டியாக சம்பளம் கொடுத்து ஆஃபீஸில் உட்கார வச்சிருக்கோம். அவனை வச்சு எப்படி வெற்றிக்கு நெருக்கடி கொடுக்கறது? சப்ப மேட்ரு மாப்ள. ஆனா பர்ஃபெக்டா பண்ணணும். வெற்றி புத்திசாலி, அபி அவனை விட புத்திசாலி. நாம ஒரு காரியத்தை பண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரி காய் நவத்தணும். பண்ணுவோம் மாப்ள. என்ன பிளான்னு சொல்லுங்க மாமா. இப்போ என் மனசுல எந்த பிளானும் இல்லை மாப்ள. காலையிலக்குள்ள கண்டிப்பா ஒரு பிளானை கண்டுபிடிச்சிருவேன். இந்த தடவை நம்ம போடுற தூண்டில வெற்றி மட்டும் இல்லை, உன் தங்கச்சி அபியும் சேர்ந்து சிக்குவா. நான் கன்ஃபார்மா நம்புறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த தடவை அபி சிக்கிறா, நம்ம வீட்டுக்கு அவ திரும்பி வர்றா. அதான் நடக்க போது மாப்ள. நீங்க கவலையே படாதீங்க. சாப்பிடுறீங்களா? ஒரு மண்ணும் தேவையில்ல. உன்னை யார் மேல வர சொன்னது? என்ன வந்தா என்ன தப்பு? நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். மரியாதையா கீழே போயிரு உசுர வாங்காம. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனாலும் நான் இந்த ரூம்ல தங்குறப்போ நீ பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. யோசிச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து இந்த ரூம்ல தான் நான் அதிகமா தூங்கி இருக்கேன். திடீர்னு என்னன்னா இப்ப வந்து வெளியே போன்னு துரத்துற. என்னதான் பிரச்சனை உனக்கு? என் பிரச்சனையே நீ தாண்டி. இதை நான் 1008 வாட்டி சொல்லிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உசுர வாங்காம கீழே போடி. பிடிக்கலன்னு சொல்றேன்ல. எனக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லு. நீ பாட்டுக்கு போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நான் என்ன நீ வளர்க்குற வளர்ப்பு பிராணியா? ஏய், இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? இப்போ எதுக்கு என்ன துரத்துற? உன்னை பிடிக்கல போன்றேன்ல. இத்தனை நாள் பிடிச்சா கூட வச்சிருந்த. போது, நீ கிளம்புறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் என் உசுர வாங்கிக்கிட்டு. என்ன புதுசா ஏதாவது பழகி இருக்கியா? இல்ல பழைய பழக்கம் ஏதாவது சேர்ந்திருக்கா? புரியல. என்ன பழக்கம், என்ன பழகிறது? ஏதாவது புதுசா கஞ்சா கிஞ்சான்னு ஆரம்பிச்சிருக்கியான்னு கேக்குறேன். இந்த கஞ்சா குடிக்கிறவன் போதை பொருள் எடுத்துக்கிறவன் தான் ரகசியமா இருக்கணும், தனியா இருக்கணும்னு நினைப்பானுங்க. நீ அந்த மாதிரி மாறிட்டியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனாலதான் கேட்டேன். வாய மூடி. கத்துனா
என்ன அமைதியா போயிடுவோமா? உண்மையை சொன்னா கோவம் வரும் தான். அப்ப நிஜமாவே கஞ்சா குடிக்கிறியா? உன்னை சாவடிச்சதான் இருக்கு. விடு. விடு. விடு.